வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளுடைய காலம் ரொம்ப பொன் போன்றது. நம்ம காலத்தை நோக்கி பயணம் பண்றது ரொம்ப முக்கியமான இது. பார்த்தீங்கன்னா, காலத்தை நிர்ணயம் பண்றது 2, 3 இது நம்ம வீட்ல ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். காலம்ங்கிறது நம்மளுடைய ஆயுள் அப்படிங்கிறது. நம்ம காலத்தை நிர்ணயம் பண்றது ஃபுல்லா நம்மளுடைய ஆயுள நிர்ணயம் பண்றது. நம்மளுடைய ஆயுள் காலத்தை நிர்ணயம் பண்ற அளவு தான் காலம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அத நம்ம வீட்டில் வைத்திருக்கும் 2, 3 பொருள வைத்து நம்ம கால நிர்ணயத்தை நம்ம எடுத்துக்கலாம். என்னென்ன பொருள் எல்லாம் கால நிர்ணயத்துக்கு எடுத்துக்கலாம்னா, கடிகாரம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், கேலண்டர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய கால அளவுகளை குறியீடுகளாக எடுத்துக்கிறது. இந்த கால அளவு குறியீடு நம்மளுடைய ஆரோக்கியத்தின் குறியீடு, நம்ம வாழ்நாள் குறியீடாக நம்ம பார்த்துக்கொள்ளணும். அப்ப இந்த கேலண்டர், கடிகாரம் இதெல்லாமே நம்ம வாழ்நாளுடைய நம்ம வாழ்க்கையின் அளவுகோல் அப்படிங்கிறது தான் அதுதான் முக்கியம். அதனால அந்த அளவுகோலுக்குள்ள நிர்ணயம் இப்ப கடிகாரம்ங்கிறது ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல எப்பவுமே இருக்கிறது. அது நமக்கு நிர்ணயம் பண்ணது, அதாவது வருஷம் மாத்தக்கூடியதாக இருக்காது. ஆனா கேலண்டர், அது டெய்லி சீட் கேலண்டரான்னு சொல்லி மாத இதழ் கேலண்டரானாலும் சரி, இது நம்ம வருடம் மாத்தக்கூடியது. அப்போ குரு மாதிரி குரு எப்படி வருடத்துக்கு ஒரு தடவை மாத்துறோமோ அதே போல் வருடத்துக்கு ஒரு முறை மாற்றும் தன்மை தான் அந்த கேலண்டர், டெய்லி சீட் கேலண்டர் எல்லாம். குரு எப்படி வருஷத்துக்கு குரு பெயர்ச்சி ஒரு வருஷம் தானே, அதே போல் இது மாறக்கூடியது. அப்ப அது குரு காரகத்துவமாக எடுத்துக்கிறோம். இந்த குரு காரகத்துவமான கேலண்டர் நம்மளுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்னா, நம்மளுடைய ஆயுள் ஆத்ம சக்திக்குரியதான பவர்ஃபுல்லான கொடுக்கக்கூடியது. நம்ம காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய கேலண்டர், நிர்ணயம் பண்ண கால அளவு, அதாவது ஒரு தடவை அந்த கடிகாரம் வாங்கிட்டோம்னா வெறும் பேட்டரி மட்டும் மாத்திக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். அந்த இதுதான் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது நம்ம ஆயுள் காலத்துக்குரியதாக இருக்குது. அது நம்ம காலத்தை எதோடு ஒப்பிடலாம், நம்ம கேலண்டரையும் கடிகாரத்தையும் எடுக்கிறோம் இல்லையா, அதே போல் அந்த காலத்தை நம்ம எதனோட ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, சூரியனை மையமாக வைத்து ஒப்பிட்டு பார்க்கலாம். சூரியன் தான் நம்மளுடைய கால அளவுகளை நிர்ணயம் பண்றது. காலை உதயமாகிறதும் ஈவினிங் அஸ்தமனம் ஆகும் போது நமக்கு இரவு பகல் தோற்றமே உருவாகுது. அப்ப சூரியன் கால அளவை நிர்ணயம் பண்றது அப்படிங்கிறோம். அப்ப நம்ம சூரியன் காரகத்துவத்துடன் நம்ம எதை எடுக்கிறோம், இந்த கடிகாரம், கேலண்டர் இதெல்லாம் எடுக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடிகாரம், கேலண்டர்லாம் சூரியனுடைய காரகத்துவத்துடன் எடுக்கிறோம். இது சூரியன் காரகத்துவம். அதுல கேலண்டர் என்னவாயிருது, கேலண்டர் நம்மளுக்கு குரு காரகத்துவமாக எடுக்கிறோம். ஏன்னா இயற்கை ஒருத்தர மாத்திரம் குரு காரத்துவம். அப்ப கடிகாரம் என்னவாகுது, கடிகாரம் அன்றாடம் ஓயாமல் சுற்றி கொண்டே இருக்கிறது. யார் ஓயாமல் சுற்றி கொண்டே இருக்கணும், வேலையாட்கள், பணியாட்கள். இவங்கெல்லாம் காலைன்னு சொல்லி வேலைக்கு போகணும், ஈவினிங் ஆனா வீட்டுக்கு வரணும். இந்த மாதிரி ரெகுலரா அவங்க வேலை செய்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்ப சனி காரகத்துவம். சனி தான் நம்மளுடைய ஆயுள் காரகன், நம்ம கர்மக்காரகன், இது எல்லாமே. அப்ப ஒரு கடிகாரம் ஒருத்தருடைய ஆயுள் காரகனாகவும் கர்மக்காரகனாகவும் செயல்படுகிறது. யார் வீட்டில் சனி வீக்கா இருக்கோ, சனி நீச்சமா இருக்கோ, அந்த வீட்டுக்கு கடிகாரம் சரியாக வேலை செய்யாது. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு சனி சூரியன் சனி இது ரெண்டும் தான் உங்களுடைய கடிகாரத்தை நிர்ணயம் பண்ணுகிறது. காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய சனி உங்களுக்கு கடிகாரத்துடன் மிங்கிள் ஆகுது. அப்போங்கும் போது ஒரு தலைவன் ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு கண்டிப்பாக தொண்டன்கள் இருக்கணும். அப்பதான் ஒரு பெருங்கூட்டத்துக்குள்ள நடுவில் இருந்தானா ஒரு தலைவன். கூட்டமே இல்லாமல் அந்த தலைவன் சொன்னா அவன் தலைவனாக இருக்க முடியாது. அந்த கூட்டத்தை குறிப்பதுதான் சனியாக இருக்கும். சனிதான் சூரியனாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. சனி சூரியன், தலைவனுக்கு சூரியனும், கூட்டத்தை சனியாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டத்திரளில் ஒருத்தன் தோன்றுகிறான்னா தலைவனும் சனியும் சேர்ந்தது போல். இந்த தலைவனும் சனியும் சேர்வதுதான் எனது கடிகாரத்தை குறிப்பதாக இருக்கும். இந்த கடிகாரம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கும். இப்ப இந்த கடிகாரத்தை எங்க மாட்டலாம், இதுதான் அடுத்த கொஸ்டின். இப்ப இவ்வளவு சூரியனும் சனியும், இதுல கிரகங்கள் நட்பு வகையா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடிகாரம் மாற்றும் திசை தெரிஞ்சிடும். இப்போ உங்களுடைய கால அளவு இவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சு. நீங்க அந்த சூரியனுடைய தன்மையுடைய அந்த கடிகாரத்தை, சனியுடைய ஆக்டிவிட்டிஸ் பண்ற கடிகாரத்தை நீங்க எங்க மாட்டலாம். இப்போ சுக்கிரன்கிற அடுப்பாங்கரை சனி, சுக்கிரன்கிறது அடுப்பாங்கரை, உங்களுடைய கிச்சன் ரூம் சொல்லுவோம். அந்த இடத்துல எல்லாரும் என்னன்னா கரெக்டா அந்த டயத்தை பார்த்துக்கிட்டே சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் ஃபுல்லா அந்த கிச்சன்ல ஒரு கடிகாரம் கண்டிப்பா மாட்டிடுறாங்க. மாற்றுறத தப்பே கிடையாது. ஆனா அது எந்த திசையில் மாட்டணுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கிச்சன்ல எக்காரணம் கொண்டு கிழக்கு திசையில் மாட்டி விடாதீர்கள். ஏன்னா கிச்சன் சூரியன் ஆக்டிவேட் பண்ணவே கூடாது. கிச்சன்ல சனி தான் ஆக்டிவேட் பண்ணும். அப்ப கிச்சன்ல நீங்க எந்த பக்கம் மாற்றலாம், சனி திசையான மேற்கு திசையை நோக்கி வைக்கலாம், மேற்கு திசையில் வைக்கலாம். மேற்கு திசையில் வைத்து சூரியனை பாக்குற மாதிரி வைத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடிகாரம் ரொம்ப உங்களுக்கு கிச்சனே உங்களுக்கு சுறுசுறுப்பான வேலைகள் நடக்கும். நீங்க சூரிய திசையில், அதாவது கிழக்கு திசையில் வைத்தீங்கன்னா
அந்த வீட்டு பெண்கள் தலைமைத்தன்மை அதிகமாக இருக்கும். எல்லாரையும் அதிகாரப்பட்டு நான் இதை சமைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சொல்லிட்டு எல்லாரையும் வேலையாகிக்கிட்டு அவ வந்து அப்படியே கிச்சன்ல இருக்கதான் வேற மத்தவங்க எல்லாத்தையும் எல்லா வேலையும் நீ பூண்ட ஊறி நீ வெங்காயத்தை இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் வேலை வாங்கிட்டு அவ எல்லாத்தையும் சும்மா ஹெட் மாதிரி எல்லாத்தையும் இது மட்டும் தான் பண்ணுவா, மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவா. அப்போ நீங்க அந்த மாதிரி சூரியனுடைய தன்மையில் கடிகாரத்தை மாத்தினீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அதனால கிச்சன்ல சனிங்கிற மேற்கு திசையில் மாட்டினீங்கன்னா பெண் பெண்ணாக தோன்றுவாள். அவள் வந்து கொஞ்சம் இந்த எல்லாரையும் அதிகாரத்தன்மை கொஞ்சம் குறையும். நான் அதிகாரம் பண்ணியே ஆகணும்னா அப்படி மாட்டிக்கோங்க. ஆனால் அதே சமயம் அந்த கடிகாரத்தை நீங்க எங்க மாட்டக்கூடாது, தெற்கு திசையில் மாட்டிடுறாங்க. எந்த ரூமாக இருந்தாலும் தெற்கு திசையில் மாட்டிடாதீங்க. ஏன் மாட்டக்கூடாது, தெற்கு திசையில் ஏன் மாட்டாதீங்க அப்படின்னா, கடிகாரம் தெற்கு சுவற்றில் மாற்றும் போது அது டிக் டிக் டிக்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த நீங்க நைட்டு தூங்கும் போது ஃபுல்லா அமைதியாக இருக்கும் போதும் டிக் டிக்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதாவது யம தர்மன் இருக்கும் இடம், தெற்கு திசை யம தர்மன் இருக்கும் இடம். இந்த டிக் டிக் டிக்னு அந்த சவுண்ட் வந்து யம தர்மனை எழுப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். யமனை எழுப்பி நம்மளுக்கு யமனை எதுக்கு எழுப்பணும், யமன் வந்து எழுந்திக்கவே கூடாது. அப்போ நம்ம யமன் வந்து நம்ம மேல பார்வைப்படவே கூடாது, யமன் எந்திக்கவே கூடாதுக்காக தான் தெற்கில் அதிகமாக ஓப்பனிங்கே வைக்காதீங்க, கம்மியான வெளிச்சம் வர்ற மாதிரியே பண்ணுங்க அப்படிங்கறது நம்ம எடுத்திருப்போம். அத யமன் பார்வை வரக்கூடாது. ஆனா யமனை எழுப்பக்கூடிய இடத்தில் கடிகாரங்கிறது நம்ம காலை எந்திக்கிறதுக்கு அலாரெல்லாம் செட் பண்ணி நம்ம எழுப்பதுக்குள்ள ஒரு கடிகாரமாக நம்மளை ஒரு சுறுசுறுப்பாக நம்ம விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய கடிகாரத்தை நீங்க தெற்கு திசையில் வைத்தால் அந்த தெற்கு யமனை விழிப்புணர்வாக ஆக்கிவிடும், யமனை எழுப்பி விடுவதாக இருக்கும். அதனால் தெற்கு திசையில் வைத்தால் உங்களுடைய வீட்டில் ஆரோக்கியத்தன்மை குறைவாக இருக்கும், ஆரோக்கியம் வந்து ஆரோக்கிய கேடு உண்டாகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதிகமான ஆக்சிடென்ட் அந்த மாதிரி வர்றதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏனால் சனி வந்து செவ்வாய்க்கு நேர்பகை, சனியும் செவ்வாய் நேர்பகை. அதனால் வேலையில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக மாறிவிடும். அதனால தெற்கு திசையில் எக்காரத்து கொண்டும் கடிகாரத்தை மாற்றக்கூடாது. அதனால தெற்கு திசையில் அந்த கடிகாரம் மாற்றுவதை விட்டுருங்க. அதே சமயம் உங்களுடைய கடிகாரத்தை மேற்கு திசையில் மாட்டும் போது நீங்க என்னன்னா மேற்கையில இருந்து கிழக்கை நோக்கி பாக்குற மாதிரி இருக்கும். அதனால உங்களுடைய ஹால் அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க மேற்கு திசையில் மாத்துங்க. அப்பதான் உங்களுக்கு கீழே வேலை பாக்குறாங்களே அவங்கள நிர்வாகம் பண்ணக்கூடிய திறன் வாய்ந்ததாக இருப்பீர்கள். அதனால நீங்க வந்து ரொம்ப நிர்வாக திறமை ஒரு தொழிலாளர்களை நல்ல ஆளும் தன்மையாக வரணும்னா கண்டிப்பாக மேற்கு திசையில் கடிகாரத்தை மாட்டி கிழக்கு நோக்கி மாற்றுற மாதிரி மாட்டுங்க. வடக்கு திசையில் மாட்டுவது என்னன்னா ஒரு நட்புக்காக நீங்க எடுக்கலாம். நட்பு விரும்பியாக எல்லார்ட்டையும் ஒரு மிங்கிள் ஆகணும், யார்கிட்டையும் நம்ம பேசாம இருக்கோமே, எல்லாரும் நம்ம கூட ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்க நினைக்கிறவங்க வடக்கு திசையில் மாத்துங்க. ஆனால் மாட்டக்கூடாத திசை வந்து உங்களுக்கு என்ன திசை, தெற்கு திசையில் மாட்டாதீங்க. சரி, கடிகாரத்தை மேக்சிமம் எல்லா ரூம்லயும் எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க. நிறைய பாத்தீங்கன்னா படுக்கும் போது வைக்கிறீங்க, சமையல் பண்ற இடத்துலயே வைக்கிறீங்க, சொல்ல போனா உங்களுடைய குளிக்க ரூம்ல கூட வச்சிருவீங்க. அந்த இது கூட வச்சீங்கன்னா எல்லாத்துக்குமே அளவுகோல் பாப்பீங்களா? எல்லா விஷயத்துக்கும் அளவுகோல். யார் வீட்டு அதிகமாக கடிகாரம் இருக்குதோ அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டட் யார்கிட்டையும் ரொம்ப கேஷுவலா பழகும் தன்மையா அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் மணி பார்த்து செயல்படுவது ஒரு சாதாரண மனிதனுடைய நம்ம செயல்களே வராது. நம்ம ஒரு ரோபோக்குள்ள செயல்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நம்ம மைண்டை வந்து பிக்ஸ் பண்றோம், ஒவ்வொரு டயத்துக்கு இது எதுன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி வைக்கிறோம்னு அர்த்தம். அப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் இயற்கைக்கு மாறான நம்ம உடல் எதை வாங்குகிறது, எதை வெளிப்படுத்தணுங்கிறதே நீங்க எடுத்துக்க மாட்டேங்க. நீங்க உங்க உடலுக்கு ஆர்டர் பண்ணி நீங்க அதை புஷ் பண்ணி அந்த இடத்த வந்து உங்க உடலை வந்து உங்களுடைய சௌரியத்துக்கு மாத்திரமே மாத்தும் போது உடல் தன்னிலை மறக்குது, தன்னிலை இழக்குது. ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு தன்மை வாய்ந்ததாக இருக்கும். சில பேர் வந்து நைட்டு தூங்காம இருந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் படிச்சு நிறைய நாலேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. சில பேர் பகல்ல ஃபுல்லா தூங்காம இருந்து நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உடலும் தன்னுடைய உடலை தகுந்த மாதிரி மாறு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈவனான உடல் வாகுகள் கிடையாது, தட்பவெப்பநிலைகள் கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு உடலையும் உங்களுடைய அந்த டைம் பிக்ஸ் பண்ற மாதிரி உங்களுடைய கிளாக் எப்படி பிக்ஸ் பண்றீங்களோ, நீ காலையில இருந்து இந்த வேலை பண்ணணும்,
காலை எழுந்துச்சு நீ இந்த வேலை பண்ணணும், சாயங்காலம் இந்த வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமா ஃபிக்ஸ் பண்றீங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு டைம் குழஞ்சு போனா கூட, ஒரு டைம் நீங்க அந்த வேலையை பண்ண முடியலன்னா நெருக்குழஞ்சு போயிடுறீங்க. அதாவது நிலை குழஞ்சு போகிறது அப்படிம்பாங்க. அந்த போனோன்னா மென்டலி வீக் ஆகுறீங்க. இந்த இடத்துல நான் பண்ணாம விட்டேன், இதனால நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பீங்க. அந்த மாதிரி இந்த கடிகாரம் எல்லா பக்கமும் இருக்கிற வீட்டில் அவங்களுக்கு இந்த ஆட்டிடியூட் இருக்கும். நான் இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ டிஸ்டர்பாயிண்டா உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க. அது வந்து அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு இப்பதான் இந்த தன்மை அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்பதான் கடிகாரத்தின் தன்மை அதிகமாக இருக்குது. அந்த காலத்து கடிகார பயன்பாடு கிடையவே கிடையாது. சூரிய ஒளியின் அளவை வைத்து அந்த நிழலை வைத்து நம்ம கடிகாரத்தை கணக்கிட்டுக்கிட்டு இருந்திருக்கோம் ஒழிஞ்சு அக்யூரட்டாக ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நோட் பண்ணது கிடையாது. சூரியனுடைய அளவை வைத்து வைத்து இந்த வேலை இந்த 5 சாய் நேரம் ஆயிடுச்சு விளக்கேத்தணும். இப்படி இந்த சூரியனுடைய அஸ்தமனத்தையும் சூரியனுடைய உதயத்தையும் சூரியன் உச்சி பொழுது எங்க நிக்குதோ அந்த மாதிரி தன்மையை வைத்து நம்மளுடைய வேலைகளை நிர்ணயம் பண்ணணும். ஆனால் இப்போ நீங்க நொடி பொழுதையும் நிமிடத்தையும் உங்கள் கணக்கில் வைத்து ஓடிக்கொண்டே இருப்பதினால் உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய தன்மை ரொம்ப கெடுது. எப்பவுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய மனம், உங்க உடல் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடங்க. உங்களுடைய கடிகாரம் சொல்வதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுடைய ரோபோ வாழ்க்கையை நீங்க வாழ்ந்த மாதிரி இருக்கும். மனித வாழ்க்கையை தவற விட்டுவீர்கள். அது தவற விடுறது ரொம்ப பெரிய தவறான விஷயம். மனிதனாக பிறந்தது வாழ்வதற்கு உங்களுடைய மனம், உடல் எல்லாமே ஆசைகளுடன் வாழணும். அதனால கடிகாரத்தை உங்களோட வீட்டில் எல்லா இடத்துலயும் பிக்ஸ் பண்ணி உங்களோட உடலில் பிக்ஸ் பண்றதுக்கு அர்த்தத்துக்கு மாத்திராதீங்க. கடிகாரம் இருக்கணும், தேவைதான். ஆனா குறிப்பிட்ட இடத்தில் ஹால்ல வைங்க, கிச்சன்ல வைங்க. அதை மிஞ்சி வேற எந்த இடத்துலயும் உங்களுடைய கடிகாரத்தை வேலை செய்ய வைக்காதீங்க. அது உங்களுக்கு உங்களை நீங்களே இதான மாதிரி இருக்குது. ரொம்ப உங்களுக்கும் உங்களுடைய மனித வாழ்க்கைக்கும் நிறைய கேப் கிடைக்குது. ரொம்ப விலகி போகிறீங்க. அந்த விளக்கம் உங்களுக்கு நல்லது இல்லை, உங்க குடும்பத்துக்கும் நல்லது இல்லை. அதனால் கடிகாரத்தை கரெக்டா வைத்து உங்க வாழ்வியலை நல்ல முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.